வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் 5th மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். குஜராத் டைட்டன்ஸும் பஞ்சாப் கிங்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 25th ஈவினிங் 7:30 PM. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஜிடியோட ஹோம் மேட்சஸ் தான். ஸோ இதுவரை நடந்த 4 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 மேட்ச் நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக தான் போயிருக்கு. நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக தான் கொடுத்துருந்தாங்க. பர்டிகுலராக டெல்லி மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு ஷார்ட் பவுண்டரி தான் கொடுத்துருந்தாங்க. நல்லாவே ஹை ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸும் சேஸ் பண்ணி மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ரொம்ப த்ரில்லாக போச்சு மேட்ச். ஸோ ஃபேண்டசி எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கில் ப்ளே பண்ணுற ஒரு 3 பிளேயர் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டீங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அசுதோஷ் சர்மா வந்து மேட்ச்சை முடிச்சு கொடுத்தாரு. நெக்ஸ்ட்டு டி சிங்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா சித்தார்த் மணிமாறன். ஸோ இந்த 3 பிளேயருமே நல்ல ஒரு பிக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபேண்டசியில் வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு 10 மேட்ச் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலராக எடுக்கக்கூடிய பிக்கில் வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸை மிக்ஸ் பண்ணி டீம் மேக் பண்ணி நல்லாயிருக்கும். ஸோ ஆன் டைமில் நீங்களும் கொஞ்சம் உங்களோட இன்புட்டை போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு டீம் மேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் டேர்ன் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸ்விங்காகவும் சான்ஸ் இருக்குது அகமதாபாத் பிச்சை பொறுத்த வரைக்கும். பட் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து கொஞ்சம் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணோம். கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. டியூ வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாகவே இருக்குது இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். பட் எதுவாக இருந்தாலும் ஆன் டைமில் ஒன்ஸு செக் பண்ணிங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட்ச்சு லைவ் பார்த்துக்கிட்டு தான் டீம் மேக் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வெனியில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ப்ளே பண்ண மேட்சஸ் எல்லாமே ஹை ஸ்கோர் தான் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் சீசனில். ஸோ 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 160 170 அந்த ரேஞ்சில் போயிருக்கு. பட் 2 கேம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 200+ தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்த வெனியை பொறுத்த வரைக்கும். ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த வெனியில் வந்து ஜாஸ் பட்லரு, சுப்மன் கில், சாய் சுதர்சன், நெகில் வதேரா. ஸோ லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா மும்பையில் ப்ளே பண்ண பிளேயர் இங்கே வந்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷஷாந்த் சிங், அதாவது நேற்று டிசியில் பர்ஃபார்ம் பண்ண அசுதோஷ் சர்மா ப்ளஸ் ஷஷாந்த் சிங் 2 பிளேயருமே பஞ்சாபில் நல்ல ஒரு ஹிட்டாக தான் இருந்தாங்க. ஸோ அந்த பிளேயர் இன்றைக்கி வராரு. மேபி அவரோட ஷோவாக கூட இருக்கலாம். இன்றைக்கி மேட்ச்சை வந்து கவனமாக பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் நல்ல ஒரு நம்பர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வெனியை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் நம்பர் வச்சுருக்காங்க. பட் பிக் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நகில் வதேரா, ஷஷாந்த் சிங். ஸோ 2 பிளேயர் மட்டும் கொஞ்சம் லெஸ் பிக்காக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஜாஸ் பட்லரு எல்லாருமே பிக் பண்ணுவாங்க. ஜஸ்ட் அந்த ஒரு பால் ஃப்ளாப் ஆகிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு அவரோட கேமு. ஸோ அந்த டீமே உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மேக் பண்ணுங்கள். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஷீத் கான் நல்ல ஒரு நம்பர்ஸ் வச்சிருக்காரு. பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து அந்த மல்டிபிள் அப்படிங்கிறது அவர் கொஞ்சம் டவுட் தான். அந்த ஒரு விக்கெட் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த சீசன் அப்படிங்கிறது தான் விஷயம். பட் அந்த டீமில் அடிஷ்னலாக நல்ல ஸ்பின்னர்லாம் இருக்காங்க. பட் எந்த இடத்துல கொண்டு வராங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான் ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும். பட் ரபடா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 4 மேட்ச்சுக்கு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. இஷாந்த் சர்மா, பிரசித் கிருஷ்ணா நோட் பண்ணிங்க. ஆன் டைமில் 11ல் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் பிரசித் கிருஷ்ணா எடுக்கலாம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா மேபி ஒரு வீசி கொடுத்து கூட அந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணலாம் பிரசித் கிருஷ்ணா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெரால்ட் கோட்ஸி, ஹர்பிரித் பிரார், பிரார் 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. இதை தாண்டி இன்னும் ஒரு ஸ்பின்னரும் அந்த டீமில் இருக்கார். ஸோ என்னென்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆன் டைமில் உள்ள அப்டேட் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு டீம் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் ஒரு 96 வச்சுருக்காரு ஹையஸ்ட்டு. ஜாஸ் பட்லர் ஒரு 82, சாய் சுதர்சன் எடுத்திங்கன்னா ஒரு 62, ஷஷாந்த் சிங்கு, மேக்ஸ்வெல், யுவேந்தர் சகால், யாஷ் தாக்கூர் மேபி உள்ளே வந்தார்னா ஸ்லைட்லி கொஞ்சம் ஆவரேஜ் பர்ஃபார்ம் தான் இருக்கும். பார்த்து பிக் பண்ணிக்கலாம். குல்தீப் சென் ஒரு 2 மேட்ச் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ரபடா பார்த்தீங்கன்னா 7 மேட்ச்சில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு எகென்ஸ்ட் ஹெட்விக்கெட்ஸில். ரஷீத் கான் ஒரு 24, ஜெரால்ட் கோட்ஸி பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. மேபி உள்ளே கொண்டு வர்றாங்க. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பிளேயருக்கு ஒரு பிசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. பிரசித் கிருஷ்ணா எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. சிராஜ் பார்த்தீங்கன்னா 13 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதுதான் எகென்ஸ்ட் ஹெட் டு ஹெட்டோட முக்கியமான நம்பர்ஸு. நீங்கள் இதில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேயர்ஸ் வைஸ் 11ல் வந்தால் ஆன் டைமில் நீங்கள் குல்தீப் சென்னு ட்ரை பண்ணலாம், ஜெரால்ட் கோட்ஸி ட்ரை பண்ணலாம், பிரசித் கிருஷ்ணா ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 3 பவுலருமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஷஷாந்த் சிங்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் கூட ஸ்லைட்லி பேட்டிங்கில் மேலே வர்றாரு, இனிஷியலாக வர்றாரு, 1 டவுன் வர்றாருன்னா ட்ரை பண்ணலாம். ஒரு கேப்டன் வீசி கிளிக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும். பட் ட்ராக்கில் வந்து டைமென்ஷனை மஸ்ட்டாக பார்த்துங்க. நேற்று ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க. பட் அகமதாபாத் பிச்சில் வந்து கொஞ்சம் லென்த் பவுண்டரியாக தான் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்கலாம். பட் ட்ரீம் லெவல்லையும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் 175 தான் 170 கொடுத்துருக்காங்க. மேட்ச் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு கம்மியாக தான் ப்ளே பண்ணியிருக்காங்க, வின் பண்ணியிருக்காங்க. அப்போ 14 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் தான் பார்த்தீங்கன்னா 20 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸை பார்க்கும்போது எந்த டீம் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்களோ அந்த டீம் மேட்ச்சை வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ வந்து ஜிடி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா ஜிடி ஃபேவராக டீம் மேக் பண்ணுங்கள். பஞ்சாப் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா பஞ்சாப் ஃபேவராக டீம் மேக் பண்ணுங்கள். ஸோ வின்னிங் ரிசல்ட்டு இங்கேயே நமக்கு ஆல்மோஸ்ட்டு எந்த டீம் பவுல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சாதகமாக தான் போகும். பட் ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட் ஒன்ஸு கம்பேர் பண்ணிக்கிட்டு சூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு நம்பர்ஸாக இருக்கும். ஸோ ஹெட்விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 2 மேட்சோட அப்டேட் கொடுத்துருக்கேன். ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜிடி 199 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சேசிங்கில் 200 ரன் மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க பஞ்சாப். ஸோ அதில் ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சுப்மன் கில், சாய் சுதர்சன் 2 பிளேயருமே ஹிட் கொடுத்துருக்காங்க. ஆஃப் நெட்டில் பார்த்தீங்கன்னா ஷஷாந்த் சிங்
நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. பிரபு சிம்ரன் சிங், ககிஷோர் ரபாடா, அடுத்து பார்த்தீங்கன்னா பெரார். இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல நம்பர்ஸ் எடுத்திருக்காங்க ஹெட் டு ஹெட்ஸில். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பேட்டர்னில் போயிருக்கு ஸ்கோரு. ஆல்மோஸ்ட் ஒரு பிலோ 150 தான் எடுத்திருக்காங்க இந்த இடத்துல ஸ்கோரு. அதில் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் மட்டும்தான் ஒரு 65 ரன் நாட் அவுட்டில் இருந்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரபாடா அந்த மேட்ச் வந்து ரொம்ப ஃபயராக இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரியும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்கோரிங் பேட்டர்ன் வந்து ஒரு ஹை ஸ்கோர் போனால் எந்த மாதிரி டீம் கொண்டு போகணும், லோ ஸ்கோர் ஆவரேஜ் போச்சுன்னா எந்த மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி நீங்கள் டீம் மேக் பண்ணால் மட்டும்தான் நல்ல ஒரு வின்னிங்ஸ் எடுக்கலாம். ஸ்குவாடை பொறுத்தவரை நிறைய பிளேயர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. பட் என்ன 11 எடுத்துகிட்டு வராங்கிறது நமக்கு அப்ராக்சிமேட்டாக தான் கொடுத்துருக்கேன். பட் ஆன் டைமில் என்னென்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுபன் கில், ஜாஸ் பட்லர் 2 பிளேயர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். கில்லை பொறுத்தவரை நல்ல ஹிட்டர், அந்த டீமோட கேப்டன் தான், அக்ரெசிவ் எல்லாமே ஓகே. பட் இந்த வெனியூவில் வந்து நல்ல நம்பர்ஸ் தான் வச்சுருக்காரு. அவரோட ஓன் வெனியூ தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஆஃப் நட்டில் நல்ல பவுலர்ஸ் வந்தாங்கன்னா இனிஷியலாக அந்த டேர்ன் ஸ்விங் கிடைக்கும் போது ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ மல்டிப்புளாக டீம் போடுறீங்கன்னா ஒரு 50% டீமில் எடுங்க. ஒரு 5 டீம் 10 டீம் போட்டிங்கன்னா 5 டீமில் எடுங்க. 5 டீமில் ட்ராப் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணு. நல்ல ஒரு ஹை பிக் பிளேயர் நீங்கள் ட்ராப் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ த்ரெட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல இனிஷியலாக ஆல்ரெடி ப்ளே பண்ணதில் யுவந்திர சகால், மேக்ஸ்வெல் மட்டும்தான் த்ரெட் இருக்குது. பட் இனிஷியலாக நல்ல ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் உள்ளே வந்தாக்கா கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது கில்லை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் மேபி ஆப்போசிட் டீமில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக மீடியம் பேஸ் சோனிஸ் பவுல் பண்ணவும் சான்சஸ் இருக்குது இனிஷியலாக. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பாட்லர்னு ஒரு பிளேயர் இருக்கார், அவர் உள்ளே வந்தாலும் சான்சஸ் இருக்குது. மார்கோ ஜென்சன் லெஃப்ட் ஆம் இருக்கார். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் நல்லா டேர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக கில்லை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மேட்ச்சில் கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் 50-50 ஆப்ஷன் தான் கொடுக்குறேன். பட் நான் சஜஷனில் எடுக்கலை. நீங்கள் மல்டிபிளாக போடுறவங்க டீம் வந்து பிக் பண்ணிங்க. பட்லரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங்னா நல்ல ஒரு நம்பர்ஸ் ப்ளே பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த வெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 72 வச்சிருக்காரு ஹையஸ்ட்டு. த்ரெட்டுன்னு பார்த்தா யாஷ் தாக்கூர், சோனிஸுக்கு தான் இருக்குது இந்த இடத்துல. ஸோ மேபி வந்து நல்ல ஒரு ஹிட்டு கொடுப்பாரு. ட்ரை பண்ணுறவங்க ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். விக்கெட் கீப்பராக இருந்தால் ஒர்க் அவுட் ஆகும். பட் இல்லைனா ஒரு பிளேயராக தான் உள்ளே வருவார் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆன் டைமில் பார்த்துக்கலாம். சாய் சுதர்சனை பொறுத்தவரை அந்த டீம் நல்ல ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நல்ல ஒரு பிளேயர் தான். ஹெட் டு ஹெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 45 வச்சிருக்காரு. வெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 54 வச்சிருக்காரு. பட் இந்த டீமோட ஹை பிக்குன்னே சொல்லலாம். கேப்டன் விசிக்கு எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய பிளேயர் தான். தாராளமாக நீங்கள் இவரை பிக் பண்ணிக்கலாம், கேப்டன் விசிக்கு கொடுத்துக்கலாம். பட் இனிஷியலாக வந்து அந்த 2 ஓவர் நின்றுட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு 50+ ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. த்ரெட்டுன்னு பார்த்தா மார்கோ ஜென்சன், ஹர்தீப் சிங். ஸோ 2 லெஃப்ட் ஆம்ட்டுமே த்ரெட் இருக்குது. அதை எப்படி ஸ்பேஸ் பண்ண போகிறாரு? மேபி பிச்சு ஆன் டைமில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, ஃபஸ்ட் பவுலிங் டீம் சப்போர்ட் பண்ணுதுன்னா ஃப்ளாப்பாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கேப்டன் விசிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அதே செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். சாய் சுதர்சனுக்கு கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஹிபா லோம்ரார். ஸோ இனிஷியலாக ஸ்ட்ரகிள் ஆனாக்கா கண்டிப்பாக லோம்ராருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். பட் ஆன் டைமில் பவுலிங் பாருங்கள். டபுள் ஆப்ஷன் இருந்தால் மட்டும் பிக் பண்ணுங்கள். இல்லைனா ரொட்டேஷன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ளிப்ஸ் எந்த டவுன் வந்தாலும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும் இந்த இடத்துல. மேபி வந்து ஃபாஸ்ட் நல்லா அடித்து ஆடுறாங்கும்போது ஸ்பின்னர்ஸ் வச்சு அட்டாக் பண்ண சான்சஸ் இருக்குது. ஆப்போசிட் டீமில் லெஃப்ட் ஹேண்டர் எத்தனை பிளேயர் வராங்கன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி பவுலிங்கும் ரொட்டேட் பண்ண சான்சஸ் இருக்குது. மஸ்ட்டாக நீங்கள் ஃப்ளிப்ஸ் எடுத்துக்கலாம். த்ரெட்டுன்னு பார்த்தா மார்கர் சோனிஸு, அசமத்துல்லா உமரசாய். ஸோ அந்த 2 பிளேயருமே த்ரெட் இருக்குது அவருக்கு. ஸோ அதையும் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர். கண்டிப்பாக அந்த டீமில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 11 வரதுக்கும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஹெட் டு ஹெட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியை பொறுத்த வரைக்கும் விக்கெட் லெஸ்ஸாக தான் இருக்கார் இது வரையும். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, பிச்சு கொஞ்சம் டேர்ன் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவருக்கு வந்து அந்த மல்டிபிள் விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு சஜஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மட்டும் வாஷிங்டன் சுந்தரை பிக் பண்ணுங்கள். ரிஸ்கியாக போகிறவங்க ஒரு விசி கொடுத்து கூட ட்ரை பண்ணுங்கள். ஒர்க் அவுட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திவாட்டியா. ஸோ திவாட்டியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா இனிஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படிங்கிற பேட்டர்னில் போகும்போது ஒரு ரொட்டேட்டிங் பிளேயராக எடுத்துக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் தான். ஸோ அதனால் அந்த இடத்துல பின் பண்ணி தான் வச்சுருக்கேன். பட் ரிஸ்கியாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் பவுலிங் வந்து ஃபஸ்ட் பவுலிங்கில் எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுங்க எந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் செகண்ட் பவுல் பண்ணார்னா நல்ல ஒரு மல்டிபிள் விக்கெட் ஒரு 2 விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. பட் இந்த மேட்சை பொறுத்தவரை ரஷீத் கானை 2 பேட்டர்னில் 2 டீம்லையுமே எடுத்துங்க. ஃபஸ்ட்டு பவுலிங், செகண்ட் பவுலிங் 2மே எடுத்துங்க. மேபி சான்ஸ் கிடைக்கும் அவருக்கு பேட்டிங் இந்த மேட்ச்சில். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா ரஷீத் கானுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உள்ளே எடுத்துங்க. கேப்டன் விசிங்கிறது ரிஸ்கியாக தான் முடியும். ஹெட் டு ஹெட்ஸை பொறுத்தவரை 24 வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 19 விக்கெட் எடுத்திருக்காரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சீசனில் கரெக்டாக அந்த மேட்ச் ஆரம்பிச்சிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம்
டயர்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி இந்தியன் ஸ்பின்னரை யூஸ் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. சாய் கிஷோர் நோட் பண்ணிங்க. ஆன் டைமில் சாய் கிஷோர் ஃபயர் ஆக சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் அந்த மல்டிபிளும் கிடைக்கும் அவருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரபடா எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஹிட்டரு. ஸோ இனிஷியலாகவே நல்ல பால் விக்கெட்டிங் ஆப்ஷன் போகக்கூடிய ஒரு பெஸ்ட் பவுலர் தான். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ரபடாவுக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். 7 மேட்ச்சில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக நல்லா அவரோட பேஸ் வந்து எடுபடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா கொடுத்துருக்கேன். ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்டன் வச்சு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது மட்டும் கொடுங்க. கண்டிப்பாக 6 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்துக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிராஜ் ஆவரேஜ் தான். ஸோ 50-50 பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு பவுலரோட போகிறது பெஸ்ட் ஆப்ஷனு. மேபி ஒன் சைடாக டீம் போச்சுன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க ஜிடி, ஒன் சைடாக போகுதுன்னா மட்டும் சிராஜ் அந்த இடத்துல ஒரு விக்கெட்டு 2 கேட்ச் எடுத்தால் கூட ஃபேண்டசி இன்னும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை கால்குலேட் பண்ணிவிட்டு பவுலர்ஸை பிக் பண்ணுங்கள். மோஸ்ட் பேட்டிங் ட்ராக்கில் வந்து பேட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா போகிறது பெட்டர் தான். பட் இந்த மேட்ச் வந்து இது கொஞ்சம் டேர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் பவுலர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பெஞ்சில் பாருங்கள் சாய் கிஷோர், ஷாருக்கான் 2 பிளேயர் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஷாருக்கான் உள்ளே வந்துருவார். மஸ்ட்டாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா சாய் கிஷோர் உள்ளே வந்துருவார். அவரை நீங்கள் மஸ்ட்டாக எடுத்துக்கலாம். கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பிக் வைஸ் ரொம்ப லோவாக தான் இருக்கும். இந்த விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் ஒரு மேட்ச்சில் பாருங்கள் ஹெட் விக்கெட்ஸில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அப்போ ஒன் சைடாக தான் போயிருக்கு மேட்ச்சு. அதே மாதிரி ஒன் சைடாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த வெனியூவை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. பெருசாக அவருக்கு சான்ஸ் கொடுக்கல இது வரையும் பார்த்தீங்கன்னா. அந்த 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ இந்த சீசனில் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் தோணுது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் சாய் கிஷோர் உள்ளே கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஷாருக்கான் தான் உள்ளே வருவார். செகண்ட் இன்னிங்ஸ் வந்து இம்பாக்ட் பிளேயராக சாய் கிஷோர் உள்ளே வர சான்சஸ் இருக்குது. பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். 2 பிளேயருமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கேப்டன் வைஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சாய் கிஷோர் 1 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பிரசித் கிருஷ்ணா, கிஷோர் ரபாடா 2 பிளேயரில் நீங்கள் விசியாவது கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். வாஷிங்டன் சுந்தர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் என்னோடய ஆப்ஷனு. பட் கில்லை பொறுத்த வரைக்கும் உங்கள் சாய்ஸு. பட்லர் இந்த இடத்துல கீப்பிங் பண்ணுறாரு அப்படின்னா கீப்பிங் பண்ணுறாரு. ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாருன்னா ட்ரை பண்ணுங்கள். மேபி ஃபஸ்ட் பேட்டிங்கில் இனிஷியலாக கொஞ்சம் பவர் பிளேயில் ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. அந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு பட்லர் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் அவங்களும் நல்ல ஒரு ஸ்குவாடோட தான் வந்திருக்காங்க. ஸோ பிளெயின் 11 எப்படி செட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எக்கச்சக்க ஓவர்சைஸ் பிளேயர் தான் இருக்காங்க அந்த டீம்லேயும். ஸோ ஆஸ் இட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பிரபு சிம்ரன் சிங், ஜோஸ் இங்கிலீஷ் 2 பிளேயர் தான் கொடுத்துருக்கேன். பட் ஜோஸை பொறுத்தவரை நல்ல ஒரு ஹிட்டர் தான். ஸோ லாஸ்ட்டாக ப்ளே பண்ண இன்டர்நேஷ்னல் மேட்செல்லாம் நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருக்கார். பட் நம்ம பிச்சில் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ ஆஃப் நெட்லேயும் நல்ல ஒரு குவாலிட்டியான பவுலர்ஸ் இனிஷியலாக போடும்போது டவுன் கீழே வந்தாருன்னா கண்டிப்பாக ஜோஸ் இங்கிலீஷ் நல்ல ஒரு ஹிட்டர் தான். கண்டிப்பாக கிளிக் ஆகக்கூடிய 30+ ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேயர் தான். பட் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண தான் வைப்பாங்க. பிரபு சிம்ரன் சிங், ஜோஸ் இங்கிலீஷ் 2 பிளேயர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளேயருமே நீங்கள் 50-50 ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா 2 பிளேயரில் ஒரு பிளேயர் சூஸ் பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஜோஸ் இங்கிலீஷ் மட்டும் பிக் பண்ணுங்கள். நல்ல ஆப்ஷனாக இருக்கும். த்ரெட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல ஜெராட் கோட்ஷீட் அவுட் ஆகிருக்காரு. பிரசித் கிருஷ்ணாட்ட அவுட் ஆகிருக்காரு. இதுதான் அவரோட நம்பர்ஸு. ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் என்னோட சஜஷன் வந்து யங் கேப்டன் தான், நல்ல ஹிட்டரு. பட் வேறு ஒரு டீம்லேருந்து கேப்டன் வின்னர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கல்கட்டா டீம் வந்து மேட்ச் வின்னிங் டீமில் இருந்துட்டு இந்த டீம் வந்திருக்காரு. பட் கிளிக் ஆவாரா ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படிங்கிறது செகண்ட் பேட்டிங் தான் என்னோடய சஜஷனில் கொடுத்துருக்கேன். மேபி ஃபஸ்ட் பேட்டிங்கில் வந்து ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. செகண்ட் பேட்டிங்கில் கொடுத்துருக்கேன். பட் கேப்டன் வீசிங்கிறது ரொம்ப ஹைலி ரிஸ்க்காக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா பவுலர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால 11 எப்படி எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அதனால தான் டவுட்டாகவே கொடுக்குறேன். பட் நீங்கள் சேஃபாக போகிறவங்க ஸ்ரேயஸ் ஐயர் வந்து செகண்ட் பேட்டிங் சூஸ் பண்ணுங்கள். சிராஜ்கிட்ட த்ரெட் இருக்குது. அவருக்கு ஒரு முறை தான் அவுட் ஆகிருக்காரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல். ஸோ இந்த டீமில் பார்த்தீங்கன்னா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல், ஜிடியை பொறுத்த வரைக்கும் ராகுல் திவாட்டியா. ஸோ இந்த 2 பிளேயருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாரோ ஒரு பிளேயரு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது இனிஷியலாக என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஒருவேளை ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க, இனிஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டால் அவருக்கு சான்ஸ் கிடைக்கும். மேக்ஸ்வெல் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க, இனிஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்கன்னா மேக்ஸ்வெல்ட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்சில் எதிர்பார்க்கலாம். பட் என்னை பொறுத்தவரை மேக்ஸ்வெல் வந்து திவாட்டியை விட மேக்ஸ்வெல் கண்டிப்பாக நீங்கள் இந்த மேட்ச்சில் வந்து சூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக பேட்டிங் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இனிஷியலாகவே நல்ல ஒரு ஹிட்டிங் போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஹெட் விக்கெட்ஸ்லாம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கார். ரஷீத் கான்ட்ட மட்டும் 3 முறை அவுட் ஆகிருக்காரு. ஒரு ரன் நல்லா ஸ்கோர் பண்ண பிற்பாடு தான் அவுட் ஆகிருக்காரு. ஸோ அதனால் மேபி மேக்ஸ்வெல்லை ட்ரை பண்ணலாம். ரிஸ்கியாக மேக் பண்ணுறவங்க மேக்ஸ்வெல்லை வந்து ட்ராப் பண்ணுங்கள். இந்த சைடு மேக்ஸ்வெல்லும் ட்ராப் பண்ணுங்கள். அந்த சைடு பார்த்தீங்கன்னா கில்லியும் ட்ராப் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்கஸ் ஸ்டோனிஸ். ஆன் டைமில் கண்டிப்பாக பவுலர்ஸை செக் பண்ணுங்கள். எத்தனை பவுலர் வர்றாங்கன்னு. 5 பவுலர் ஓட வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவருக்கு 4 ஓவர் 3 ஓவர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி 4 ஓவர் போடுறாங்க அப்படின்னா மட்டும் சோனிஸ்க்கு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். பெஸ்ட்டாக உங்களுக்கு கிளிக் ஆகும். மேபி சிங்கிள் ஆப்ஷன் பேட்டிங் மட்டும்தான் வர்றாரு அப்படின்னா
ஒரு பிளேயர்ஸாக மட்டும் சூஸ் பண்ணிங்க. ஸோ அதனால தான் அந்த இடத்துல கேப்டன் விசி ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹெட் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட். ஸோ மீடியம் பேஸுங்கிறதுனால கண்டிப்பாக வந்து பவுண்டரி டைமென்ஷன் வந்து அகமதாபாத்தில் கொஞ்சம் லென்த்தாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் ஸ்டோனிஸ்க்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். பட் அதே கேம் பிளானில் அவங்களும் வர சான்சஸ் இருக்குது. பட் ரீசெண்டாக நல்ல நம்பர்ஸ் தான் வச்சிருக்காரு. ஹெட் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபயராக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மும்பையிலேருந்து வந்த பேட்டர் தான் நெகில் வதேரா. ஸ்லைட்லி டவுன் மேலே வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேலே வந்தார்னா நல்ல ஒரு லெஸ்பிக்காக இருப்பார். ஃபேண்டஸியில் வரக்கூடிய அளவுக்கு ஒரு ஹிட்டர் தான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் இருக்கிறதுனால லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மெயின்டைன் பண்ணாங்கன்னா டாப்பில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். மேபி செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ட்ராப் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணுங்கள். மேபி ஃபஸ்ட் பேட்டிங் லோ ஸ்கோர் போகும் அப்படிங்கிற பேட்டர்னில் போகும்போது ஃபேண்டசி இன்னாகாமல் வெளில போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷஷாந்த் சிங் கண்டிப்பாக நல்ல ஒரு ஹிட்டரு. ஸோ லாஸ்ட் சீசன் நல்லா ஒரு நம்பர்ஸ் தான் வச்சுருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 61 ரன்னு. ஸ்ட்ரைக் ரேட் பாருங்கள் ஆல்மோஸ்ட் 210. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா அசுதோஷ் சர்மா அடிச்சு ஸ்ட்ரைக் ரேட் 2 பேரும் ஆக்சுவலாக ஈக்குவலண்டான ஒரு பிளேயர் தான். த்ரெட்டு பார்த்தா சாய் கிஷோர் மட்டும்தான் ரொம்பவே இயர்லேயே அவுட் ஆகிருக்காரு. ஸோ அதனால் ஷஷாந்த் சிங் வந்து மஸ்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மார்கோ ஜென்சன் ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஹெட் விக்கெட்ஸை பொறுத்தவரை 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. வெனியூவில் 1 விக்கெட். பட் இனிஷியலாக அகமதாபாத் பிச்சில் அந்த டேர்ன் கிடைக்கும், ஸ்விங் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இந்த லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணும்போது கொடுக்குறேன். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்கள் டீம் ஓகே ஆகும். ஃப்ளாப் ஆச்சுன்னா மேபி ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அதனால் ஆன் டைமில் கொஞ்சம் செக் பண்ணிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெச் பிரார் நல்ல ஸ்பின்னரு. சான்ஸ் கிடைச்சாலும் ஒரு 30+ ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஹெட் விக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு போல் பண்ணாருன்னா அடிஷனல் ஸ்பின்னராக அந்த இடத்துல ஹெச் பிராரை நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். ஒரு அட்டாக் பண்ண சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங். ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ஒரு த்ரெட்டு, ஒரு அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹர்தீப் சிங்கு, யுவேந்திர சகால். ஸோ இந்த 2 பிளேயருமே நீங்கள் மஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட பெஸ்ட்டு பிக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஷுவராக நீங்கள் 2 டீம்லையுமே ஃபஸ்ட்டு பேட்டிங், செகண்ட் பேட்டிங் ஜோஸ் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மார்கோ ஸ்டோனிஸ் எடுத்துக்கலாம். நெகில் வதேரா, ஷஷாந்த் சிங்கு, மார்கோ ஜென்சனு, ஹர்தீப் சிங்கு, யுவேந்திர சகால். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் பேட்டிங், செகண்ட் பேட்டிங் 2 பேட்டர்லையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஹெச் பிரார் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் அடிஷ்னலாக பவுலர் வேணும்னா ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் கூட ட்ரை பண்ணுங்கள், கிளிக் ஆகும். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் அதேமாதிரி 50-50 ஆப்ஷனில் போங்க. ஸ்ரேயாஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங்னா சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங்னா 50-50 ஆப்ஷனில் கொடுக்குறேன். பிரபுசிமரன் சிங் இனிஷியலாக அந்த பவர் பிளே யூஸ் பண்ணி ஏதாவது கொஞ்சம் ஹிட்டு கொடுத்தா தான் உண்டு. பட் இவரை கூட பார்த்தீங்கன்னா நான் ட்ராப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ மேபி உங்களுக்கு சஜஷன் இருக்குது, நீங்கள் போகிற டீமில் உள்ளே உட்காராரு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் இந்த டீமோட ஆப்ஷன். கேப்டன் விசியை பொறுத்த வரைக்கும் பவுலர் சைடு ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்கன்னா ஹர்தீப் சிங்கு, யுவேந்திர சகால், மார்கோ ஜென்சன் 3 பேருமே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எனி ஒன் பிளேயரு ஹிட்டு கொடுக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுற டீம் தான் வின் பண்ணும். அந்த கான்செப்ட்டில் தான் கொடுத்துருக்கேன். அதே கான்செப்ட்டில் ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஹெட் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், சாய் சுதர்ஷன். ஸோ இந்த 3 பிளேயருமே பக்காவாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 பிளேயரும் நீங்கள் உள்ளே எடுக்கலாம் அப்படின்னா இதை தான் நீங்கள் ட்ரிம் பண்ணணும். சுப்மன் கில் மேலே கொடுத்துருக்கேன் வீடியோவில், அதுபடி ஃபாலோ பண்ணிங்க. வெனியூ பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், சாய் சுதர்ஷன், ஸ்ரேயாஸ் ஐயர், ஷஷாந்த் சிங். இதில் லிஸ்ட் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷஷாந்த் சிங் தான் இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் செகண்ட் பேட்டிங் எடுத்துக்கலாம். சுப்மன் கில் த்ரெட் அலாட் கொடுத்துருக்கேன். சாய் சுதர்ஷன் நீங்கள் பிளேயராக எடுத்துக்கலாம். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாருன்னா ஒரு வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், பெஸ்ட்டாக உங்களுக்கு சூட் ஆகும். ஃபேண்டசியோட என்னோடய டீம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்படி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஜாஸ் பட்லர், ஜோஸ் இங்கிலீஷு, சுப்மன் கில் ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்ரேயாஸ் ஐயர், சாய் சுதர்ஷன், ஃப்ளிப்ஸ் எடுத்திருக்கேன். மார்கோ ஜென்சன், மேக்ஸ்வெல், மார்கோ ஸ்டோனிஸ், ரஷீத் கான். கேப்டன் விசி போகிறவங்க சேஃபாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா சுப்மன் கில், பட்லர் இப்படி தான் போவீங்க. பட் நான் வீடியோவில் கொடுத்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீம் மேக் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் இது எல்லாமே வந்து டெமோ டீம்ஸ் தான். இதில் நீங்கள் டீம் மேக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஐடியாஸில் மேக் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்கிறனால தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மேக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க ஜிடி அப்படின்னா இந்த காம்பினேஷன் எடுத்திருக்கேன். சாய் கிஷோர் இனிஷியலாக அட்டாக் பண்ணுவார் அப்படிங்கிற பேட்டர்னில் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸு விசியாக அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது நீங்கள் ரொட்டேட் பண்ணணும்னா கில்லு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை வாசி கூட ட்ரை பண்ணுங்கள். ஆப்போசிட்டில் போனீங்கன்னா மார்கோ ஜென்சனு, மார்கோ ஸ்டோனிஸு ட்ரை பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அசமத்தில் உமர் சாய் இன்றைக்கி கொஞ்சம் ஃபயர் ஆக சான்சஸ் இருக்குது. நேற்று தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி ஜிடியில் இருந்த பிளேயர். ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இன்றைக்கி 4 ஓவர் பவுல் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாருன்னா பேட்டிங்லேயும் அவரோட கான்ட்ரிபியூட் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி யுவேந்திர சகாலும் இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக நல்ல ஒரு ஹிட்டு கொடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் இந்த டீமோட. ஏதாவது ஆல்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா ஆன் டைமில் லெஸ்ஸை மட்டும் உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. அதுதான் இந்த டீம் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷனில் போங்க. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா அசமத்துல்லா கொடுத்துருக்கேன், மார்கஸ் ஸ்டோனிஸ் கொடுத்துருக்கேன். இந்த பேட்டர்லையும் போய்க்கலாம். இது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஒன் சைடாக போகிற மாதிரி தெரியும். ஏதாவது ஒரு சில பிளேயரை நீங்கள் ஆல்டர் பண்ணி கூட ட்ரை பண்ணலாம். விசி மாற்றுறீங்க அப்படின்னு பிளேயர்ஸை மாற்றுறீங்கன்னா மேக்ஸ்வெல் ரொட்டேட் பண்ணுங்கள். ஹெச்பிரார் ரொட்டேட் பண்ணிட்டு ஜி பிரார்னு இன்னொரு பவுலர் இருப்பார், கர்னூல் பிரார்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி பிளேயர்ஸ்கிட்ட நீங்கள் போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அடுத்த டீம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோ பண்ணுற பாருங்க. டோட்டலாகவே இது எல்லாமே லெஸ் பீக் தான். 11ல் வரதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால இந்த மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஓவர்சீஸ் பிளேயரு ஆரோன் ஹார்டி உள்ளே வந்தாலும் எடுத்துக்கலாம், கரீம் ஜனத் உள்ளே வந்தாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஷுவராக அசமத்தெல்லாம் கொடுத்துட்டேன் வீடியோவில். அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரு பிரஜன் ஆர்யான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிளேயரும் லெஸ் பீக் தான். செஷான் சிங் வீடியோவில் கொடுத்துட்டேன், நஹில் வதேரா கொடுத்துட்டேன். பிரபு சிம்ரன் சிங் கீப்பிங் பண்ணாருன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அந்த டீம்னா பிக் பண்ணுங்கள். ரூத்தர் போர்டு மெயின் பிக்காக இருப்பார் இன்றைக்கி உள்ளே வந்தால். மேபி ஜிடி இவரை உள்ளே எடுத்துகிட்டு வராங்க, ஓவர்சீஸ் ஸ்லாட்டில் எடுத்துகிட்டு வராங்கன்னா அவரோட ரோல் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. இங்கே கொடுத்துருக்க பாருங்கள் ஜி பிரார், இவரும் நல்லா லெஸ் பீக்கு, நல்ல பிளேயர்ஸ். இது எல்லாமே இவங்கெல்லாம் 11ல் வந்தாங்கன்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஆன் டைமில் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட டைம் எடுத்துக்கிட்டு கூட இந்த மாதிரி பிளேயர்ஸை பார்த்து சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 3 பிளேயர் உள்ளே உட்காந்துருச்சுன்னா உங்கள் ரெகுலர் பிக்கில் சூட் ஆகிடும். நெக்ஸ்ட் பவுலர்ஸ் மட்டுமே தனியாக காமிச்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு ப்ரிடிக்ஷனில் கொடுக்கல. ஜெராட் கோர்சி உள்ளே வராரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ஆன் டைமில் தான் தெரியும். அதனால் ஜெராட் கோர்சி மேபி வந்துட்டாருன்னா நல்ல நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து விஜயகுமார் ஃபஸ்ட் கிளாஸ் பவுலர், நல்ல ஒரு நம்பர்ஸ் வச்சுருக்காரு, உள்ளே வந்தால் எடுத்துக்கலாம். அடுத்து லாக்கி ஃபெர்குசன் ஆல்ரெடி ஜிடியில் ப்ளே பண்ண பிளேயரு, எடுத்துக்கலாம் நீங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சேவியர் பார்ட்லெட், இவர் எடுத்துக்கலாம் நீங்கள், நல்ல பிக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகானு, இவங்க எல்லாமே நல்ல பவுலர்ஸ் தான். ஸோ இதில் யார் வர்றாங்க நமக்கு தெரியாது, ஒரு அசம்ஷன் தான். இந்த ரவுண்ட் பண்ண பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல பிளேயர்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா எடுத்துக்கலாம். பிரசித் கிருஷ்ணா, சாய் கிஷோர்லாம் நான் வீடியோவில் கொடுத்துட்டேன். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் தான் உங்களுக்கு இதில் ஷோ பண்ணுறேன். நோட் பண்ணிங்க. ஆன் டைமில் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் தான் உங்களுக்கு வின்னிங்ஸ் கொடுக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ரூத்தர் ஃபோர்டு இன்றைக்கி 11ல் வந்தால் நல்ல ஒரு ஹிட்டு கொடுக்க சான்சஸ் இருக்குது. விஜயகுமார் வந்தாலும் நோட் பண்ணிங்க, நல்ல ஒரு நம்பர்ஸ் வச்சுருக்காரு. மீடியம் பேஸுங்கும்போது கொஞ்சம் பவுண்டரி லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா கேட்ச் விக்கெட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. மேபி இனிஷியலாகவும் யூஸ் பண்ணுவாங்க, டெத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. மல்டிபிள் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் டீமை மேக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ஆல்ரவுண்டர் பேஸில் கூட நீங்கள் போங்க. அதில் பார்த்தீங்கன்னா மார்கோ ஜென்சன், ரபடா கொடுத்துருக்கேன். ஸோ ரபடா நல்ல நம்பர்ஸுக்கு நல்லா அவுட்டாக போயிருக்கேன். கொஞ்சம் டீம் பார்த்தீங்கன்னா இந்த டீம் பஞ்சாப் வின் பண்ணும் அப்படிங்கிற ஃபேவரில் போட்டுருவாங்க. இதில் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணி கூட நீங்கள் ஸ்லைட்டில் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம், நல்ல வின்னிங்ஸ் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா அதோட ஆப்ஷனாக கொடுத்துருக்கேன். டோட்டலாக கொஞ்சம் ஒன் சைடாக போகிற மாதிரினா இந்த மாதிரி செட் பண்ணிங்க. ஆல்ரவுண்டர் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஆல்ரவுண்டர் மேக்ஸ்வெல் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், அதுவும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கேப்டன் விசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாறி ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவில் கொடுத்த மாதிரி ஒரு பேட்டர்ன் சூஸ் பண்ணி கேப்டன் விசி போங்க. ஸோ எல்லோரும் எடுக்கிறாங்க, நானும் எடுக்கிறேன்னு ஐபிக்கு போனீங்கன்னா லாஸ்ட் தான் வரும், உங்களுக்கு வின்னிங்ஸ் வராது. ஸோ இந்த பேட்டர்னில் தான் எல்லாம் போயிருப்பீங்க. எல்லாருமே சாய் சுதர்சன் எடுத்திருப்பீங்க, கண்டிப்பாக கேப்டன் கொடுத்துருப்பீங்க, கில்லு கொடுத்துருப்பீங்க, ஸ்ரேயாஸ் ஐயர் கொடுத்துருப்பீங்க, ஜாஸ் பட்லர் கொடுத்துருப்பீங்க. அடிஷ்னலாக ஒரு வேளை பவுலர்கிட்ட போனால் அந்த இடத்துல ரஷீத் கான் கொடுத்துருப்பீங்க, யுவேந்திர சகால் கூட கொடுத்துருப்பீங்க. ஸோ இதை தாண்டி இதில் என்ன தேடலாம் அப்படிங்கிறத நீங்கள் மாறி வேறு ஆப்ஷனில் நீங்கள் யோசிக்கும் போது தான் நல்ல வின்னிங்ஸ் எடுக்கலாம். ஸோ இதுதான் ப்ரெடிக்ஷனு. மோஸ்ட் பேட்டிங் ஆன் டைமில் பிச்சு கொஞ்சம் பாருங்கள். பிச்சு எப்படி அசஸ் பண்ணுது, பிச்சு எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத, என்ன ஸ்கோர் வரும், என்ன பேட்டர்னில் போகும் அப்படிங்கிறத கொஞ்சம் அசஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டீம் மேக் பண்ண ஈஸியாக இருக்கும். பட் ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற டீம் வின்னு, அதை மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு டீம் மேக் பண்ணுங்கள். ஹை பிக் எடுக்கிற மாதிரி லெஸ் பிக்லேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு 10 மேட்ச்சுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங்ஸு எடுக்கலாம். ஸோ இதை தாண்டி நான் அந்த லெஸ் பிக் கான்செப்ட் பிளேயர்ஸ் எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நல்ல வின்னிங்ஸ் எடுக்கலாம். ஸோ இதுதான் இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷனு. ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.